நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் குட்டி குரங்கின் சேட்டையை சுற்றுலா பயணிகள் ரசித்தனர். மலைப்பாதையில் குஞ்சப்பனை பகுதியில் கடைகள் இருப்பதால் அங்கு ஏராளமான குரங்குகள் சுற்றித் திரிகின்றன. இந்த நிலையில் அங்கு கடைக்கு வந்த சுற்றுலா பயணிகளில் ஒரு குழந்தை வைத்திருந்த லாலிபப்பை ஒரு குரங்கு பிடுங்கிச் சென்று கூரை மீது அமர்ந்து ருசித்தது. திண்டுக்கல் மாவட்டம் அகரத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் ஒன்றுகூடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. 25 ஆண்டுகளுக்கு முன்பு 10ஆம் வகுப்பில் பயின்றவர்கள் தங்களது குடும்பத்தினரோடு விழாவில் பங்கேற்றனர். ஒவ்வொருவரையும் யார் என்று கண்டுபிடிக்க பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்து சிரித்து மகிழ்ந்தனர். ராணுவ வீரர் முதல் தொழிலதிபர்களாக மாறினாலும் மீண்டும் சிறுபிள்ளைகள் போல கூடி பேசி தங்களுக்கு பாடமெடுத்த ஆசிரியர்களை கௌரவித்தனர். 34 ஆண்டுகளுக்கு பிறகு திடீர்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது டக்குன்னு என்ன பேசுறது என்னங்கிறதே தெரியாமல் ஒரு நிமிஷம் அப்படியே அழுக வந்துருச்சு எல்லாருக்கும். அந்த அளவுக்கு சந்தோஷத்தில் எல்லாரும் இருக்கிறோம். இதே மாதிரி திரும்பவும் நிகழ்ச்சி இன்னும் சிறப்பாக இதை விட நடைபெற வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. மதுரை மாவட்டம் பாலமேட்டில் சிறுவர்கள் தங்களுக்குள்ளாகவே ஜல்லிக்கட்டு போட்டி விளையாடி மகிழ்ந்தனர். பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் சிறுவர்கள் காளைகள் போன்றும் மற்ற சிலர் மாடுபிடி வீரர்கள் போலவும் நடித்து ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தினர். குறிப்பாக வர்ணனையாளராக சிலர் பேசி உற்சாகம் அடைந்தனர். ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பாதையில் இரவில் கடும் குளிர் நிலவியது. சத்தியமங்கலத்திலிருந்து கர்நாடக மாநிலத்திற்கு திம்பம் மலைப்பாதை வழியாக ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்கின்றன. இந்நிலையில் மாலை வேளையிலும் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு கடும் பனிமூட்டம் நிலவியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்தாலும் எச்சரிக்கையாக இருக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நாகை மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகை விற்பனை மந்தமாக இருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். நாகை, கீழ்வேளூர், தேவூர், திருக்குவளை, வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளில் சிறு கடைகள் முதல் பெரிய கடைகளிலும் பண்டிகை கால விற்பனை சூடுபிடிக்காமல் இருப்பதாக கூறப்படுகிறது. கடன் வாங்கி வியாபாரம் செய்துள்ள சிறு வியாபாரிகள் நஷ்டம் ஏற்படாத அளவிற்காவது விற்பனை நடைபெறுமா என்ற குழப்பத்தில் இருப்பதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர். 25,000 முதல்ல போட்டிருக்கோம். எங்களுக்கு லாபம்னு இன்னும் கூட பார்க்கல. நாளைக்கு விற்றாதான் எங்களுக்கு தெரியும். அதோட இது மிச்சப்பட்டாலும் கொண்டு வீட்டில் தான் கொண்டு போடணும். எங்களுக்கு இதுதான் சூழ்நிலை. இன்னும் வியாபாரம் ஓடலை. ஈழப்போர் குறித்து எடுக்கப்பட்ட திரைப்படத்தை ராஜபாளையத்தில் உள்ள திரையரங்கில் திரையிட காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டது. பெங்களூருவைச் சேர்ந்த கணேசன் என்பவர் இயக்கத்தில் உருவாக்கிய போர்க்களத்தில் ஒரு பூ என்ற படத்திற்கு இளையராஜா இசையமைத்துள்ளார். 2012 தயாரான இந்த படத்துக்கு மத்திய சினிமா தணிக்கை குழு தடை விதித்த நிலையில் அதனை உயர்நீதிமன்றம் நீக்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பெயர் மாற்றத்துடன் படம் திரையிடப்பட இருந்த நிலையில் காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இப்போ அந்த படத்துக்கு தடையை நீக்கிட்டாங்க. இதுக்கு அப்பீலும் போடலை. மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து தீர்ப்பு நகலும் என்கிட்ட இருக்கு. இந்த நான் கொடுக்குற கடிதமோ நகலோ இந்த சான்றிதழோ பார்க்கறதுக்கு யாருமே தயாராக இல்லை. இது இனம் சார்ந்து மொழி சார்ந்து எடுக்கப்பட்ட படம். இதை ஏன் இவங்க தடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. கோவை பேரூர் அடுத்த கரடிமடை பகுதியில் கொத்தமல்லி, காலிஃபிளவர் தோட்டத்தை யானைகள் சேதப்படுத்தியதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். வனப்பகுதிக்குள் இருந்து ஐயாச்சாமி கோவில் வழியாக ஊருக்குள் புகுந்த யானைகளை வனத்துறையினர் அவ்வப்போது விரட்டி வருகின்றனர். இந்நிலையில் மாணிக்கவேல் என்பவரின் தோட்டத்தில் புகுந்த யானை கூட்டம் பயிர்களையும் ஆழ்துளை மோட்டாரையும் சேதப்படுத்தியது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த 14 பேர் குழந்தைகளுடன் வந்து முருகனுக்கு அரோகரா என்ற கோஷத்துடன் வழிபாடு நடத்தினர். தமிழர்களின் பாரம்பரிய உடையான சேலை உடுத்தி வந்த பெண்கள் கோயிலுக்குள் உள்ள சண்முகர், வள்ளி தெய்வானை, பெருமாள் மற்றும் தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செய்தனர். அவர்கள் வெளியே வந்தபோது தரிசனத்திற்காக காத்திருந்த பக்தர்கள் முருகனுக்கு அரோகரா என்று முழக்கமிட ஜப்பான் நாட்டவரும் முருகனுக்கு அரோகரா என்று முழங்கினர்.
தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே சரித்திர பதிவேடு குற்றவாளி குறித்த தகவல்களை சேகரிக்க சென்ற காவலர் அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தைப்பொங்கல் திருவிழா வருவதை ஒட்டி சரித்திர பதிவேட்டில் உள்ள குற்றவாளிகளின் இருப்பிடம் குறித்து பதிவு செய்யும் பணியில் பனவடலை சத்திரம் காவல் நிலைய காவலர்கள் ஈடுபட்டனர். இந்த வகையில் கருத்தானூர் கிராமத்தைச் சேர்ந்த ரவுடி லெனின் குறித்த கூடுதல் தகவல்களை சேகரிக்க காவலர் மாரிராஜா சென்றார். அப்போது அவரை அரிவாளால் வெட்டிவிட்டு லெனின் தப்பி ஓடியுள்ளார். அக்கம் பக்கத்தினர் காவலர் மாரிராஜாவை மீட்டு சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தொழிலதிபர் வீட்டில் 20 சவரன் தங்க நகைகள் மற்றும் 30,000 ரூபாய் பணம் திருடப்பட்டது. நூருல்லாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ரஹீபுர் ரஹ்மான் குடும்பத்துடன் பெங்களூருவில் உள்ள உறவினர் வீட்டு நிகழ்ச்சிக்காக சென்றிருந்தார். இந்த நிலையில் அவரது வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த நபர்கள் பீரோவின் கதவுகளையும் உடைத்து நகை மற்றும் பணத்தை திருடிச் சென்றனர். விழா முடிந்து வீடு திரும்பிய ரஹீபுர் ரஹ்மான் திருட்டு நடந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து ஆம்பூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சீமானுக்கும் தனக்கும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் பெரியார் குறித்து உண்மையை பேசிய அவருக்கு உதவ தயாராக இருப்பதாக ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெரியார் தொடர்பான ஆதாரங்களை சீமானுக்கு தான் வழங்க தயார் என்றும் கூறினார். நான் தமிழ் தேசியத்தை ஏற்காதவன். அதுல சீமான் அவர்களுக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு இருக்கு. ஆனா ஈவேரா என்கின்ற ஒரு போலியான பிம்பம் தட் ஐ அப்போஸ். அதனாலதான் உண்மையை பேசி இருக்கின்ற நண்பர் சீமானுக்கு என்னோட முழு ஆதரவு. கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நெற்பயிர் அறுவடை தொடங்கியது. அறுவடை செய்த நெற்பயிரை கொண்டு பொங்கல் படைத்து வழிபட்டு தை மாத பிறப்பை வரவேற்க காத்திருக்கின்றனர். இதனால் விவசாயிகள் அறுவடை இயந்திரங்கள் வாயிலாக நெல் அறுவடை பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் அடுத்துள்ள வையாவூர் பகுதியில் மாநில அளவிலான இறகுப்பந்து போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. ஒற்றையர் கலப்பின சுற்றுலாக நடந்த போட்டியில் 27 மாவட்டங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று எதிரணியுடன் மல்லு கட்டினர். வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட எஸ்பி சண்முகம் பரிசுகளை வழங்கினார். இதில் சிறந்த 60 வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் தேசிய அளவிலான போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். நாட்டில் இந்தியா கூட்டணியின் நிலை என்ன ஆனது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேள்வி எழுப்பியுள்ளார். மகாராஷ்டிராவில் பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் மும்பை, நாக்பூர் மாநகராட்சி தேர்தலில் சிவசேனா உத்தவ் தாக்கரே அணி தனித்து போட்டியிட திட்டமிட்டிருப்பதாக கூறினார். அதேபோல டெல்லியில் ஆம் ஆத்மி, காங்கிரஸ் தனித்து போட்டியிடும் நிலையில் நாட்டில் இந்தியா கூட்டணியின் நிலை என்ன ஆனது என்று கேள்வி எழுப்பினார். மகாராஷ்டிரா தேர்தல் வெற்றியுடன் கடந்த ஆண்டை நிறைவு செய்த நிலையில் புத்தாண்டை டெல்லி தேர்தல் வெற்றியுடன் பாஜக தொடங்க இருப்பதாக அமித்ஷா கூறினார். உங்களுக்கு மிகவும் பிடித்த சுற்றுலா தலம் எது, அதற்கான காரணம் என்ன என்ற கேள்விக்கு பொதுமக்கள் தெரிவித்த பதில்களை தற்போது பார்க்கலாம். எனக்கு ஊட்டின்றது மை ஃபேவரட் பிளேஸ். இது வந்து அருமையான இடம். இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்காது. ரோஸ் கார்டன் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அதுல ஒரே இடத்துல 4000 பக்கம் ரோஸ் வெரைட்டிஸ் இருக்குது. அந்த ஒரே இடத்துல தான் படப்பிடிப்பு தலை ஷூட்டிங் ஸ்பாட் செய்வாங்க. பைக்காரா ஃபால்ஸ் அது ஏன் கண்டுபிடிக்கணும்? பைக்காரா ஃபால்ஸ் வந்து குட்டி குட்டி இதுவா போகும், வாட்டர் ஃபால்ஸா போகும். எனக்கு வந்து ஊட்டி போகணும்னு தான் ஆசை. என் ஃப்ரெண்ட் எல்லாம் போயிருக்காங்க, அங்க நல்லா இருக்கு சொல்லியிருக்காங்க. இருக்கக்கூடிய ஃபால்ஸ்களில் மிக சிறந்த ஃபால்ஸ் வந்து குற்றாலம். இங்கே இது சுற்றுவட்டாரத்திலே வந்து ஒரு 7-8 ஃபால்ஸ் இருக்கு. அதில் நம்ம எங்கே போனாலுமே வந்து ஆனந்தமாக குளிக்கலாம். நல்லா குளுகுளுன்னு இருக்கும். ஐந்தருவி எல்லாமே நல்லா ஃபேமஸாக இருக்கும், நல்லா இருக்கும். எங்களுக்கு தென்காசி தானே பக்கம் அப்படிங்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கொடைக்கானல் அப்படின்ற இடம் வந்து மிகச்சிறந்த ஒரு சுற்றுலா ஸ்தலம். ஏன் அப்படின்னா இயற்கையை தழுவி இந்த ஊர் அமைஞ்சிருக்கு. கிளைமேட் செமையா இருக்கு, இங்க வியூலாம் செமையா இருக்கு. நமக்கு மனசுல வந்து நிக்கிறது எப்பயுமே வந்து கொடைக்கானல். இது வரைக்கும் நம்ம என்னோட இதுல வந்து ஒரு 100 தடவைக்கு மேல போயிருப்பேன் என்னோட சின்ன வயசுல இருந்து. கேரளால வயநாடு அந்த சைடு எல்லாமே நல்லாவே இருக்கு. வேகமான் கேரளா பிடிக்கும், அங்க எல்லாரும் போகணும்னு நான் ஆசைப்படுறேன். கேரளா வந்து இயற்கையா இருக்கும் பாக்குறதுக்கு. பிள்ளைங்களும் ரொம்ப ஆசைப்படுவாங்க, விருப்பப்படுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் எதுன்னா வால்பாறை தான். நாங்கள் அடிக்கொருக்கா போகிறது. மற்ற பக்கம் எல்லாம் கிளைமேட் வந்து மாறி மாறி இருக்கும். வால்பாறை என்றைக்குமே ஒரே மாதிரி இருக்கும். இமயமலை பகுதியில் குலு மணாலி மற்றும் டார்ஜிலிங் போன்ற பகுதிகள் வந்து மிகுந்த இயற்கையான சொல்லி பனிப்பொழிவு. எனக்கு வந்து மணாலி தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து நான் சின்ன பிள்ளைலேருந்தே வந்து மணாலி போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். அந்த ஸ்னோலெல்லாம் விளையாடணும்னு ஆசை. சிம்லா போயிட்டு வரணும்னு குடும்பத்தோட ஒரு ஆசை இருக்கு. வால்பாறை தேயிலை தோட்டம் நல்லா இருக்குது, மஞ்சு இது கூலிங்கான ஏரியா இருக்கிறதுனால கிளைமேட் நல்லா இருக்கனால பிடிக்கும். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சிறுவாணி
நீர்வீழ்ச்சி ரொம்ப பிடிக்கும் அங்கே போகிறதுக்கு. பொதுவாக அது யாருக்கும் தெரியாது, இருந்தாலும் அங்கே போனால் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். கோபிச்செட்டிப்பாளையத்தில் கொடிவேரியனா நல்லா இருக்குங்க. அதை விட குண்டேரிப்பாளையம் நல்லா இருக்கு. மலைகளுக்கு நடுவால் இருக்க அருவி இருக்கிறதுனால நல்லா இருக்குங்க. தஞ்சை போகிறது நல்லாயிருக்கும். அந்த தஞ்சை கோயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும்.